பாகிஸ்தான் பிடியில் உள்ள இந்திய விமானி அபிநந்தன் பகல் 12 மணி அளவில் பஞ்சாப் மாநிலம் வாகா எல்லையில் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து நேரலை தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, தற்போது வாகா எல்லையில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? சரியா எத்தனை மணிக்கு அபிநந்தன் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுவார்? 2 நாட்களுக்கு முன்னர் பாகிஸ்தானுடைய ராணுவ படையினர் கைது செய்யப்பட்ட இந்திய விமானப்படை சார்ந்த விமானி அபிநந்தன் அவர்களை இன்று மதியம் 1 மணிக்கு பிறகு வாகா எல்லையில் இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதாக பாகிஸ்தானுடைய அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது வாகா எல்லை மட்டுமல்லாமல் பஞ்சாபினுடைய முக்கிய பகுதிகளில், குறிப்பாக அம்ரித்சர் பகுதிகளில் மிக அதிக அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லை பாதுகாப்பு படையினர் செய்திருக்கிறார்கள். BSF அதிக அளவில் வாகா எல்லையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வழக்கத்தை விட இந்த பகுதியானது கடும் சோதனைக்குட்பட்ட பிறகே அனைத்து பொதுமக்களும் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் அபிநந்தன் வரும் அந்த ஒரு மணி வரையில் யாரும் பொதுமக்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை என்ற ஒரு உத்தரவும் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாகா எல்லையை பொறுத்த அளவில் 1 மணிக்கு பிறகுதான் அபிநந்தன் அவர்களை பாகிஸ்தானில் இருந்து, அதாவது ராவல்பிண்டியில் இருந்து தங்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வாகா எல்லைக்கு அபிநந்தன் வந்தவுடன் அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்த பிறகு மீண்டும் இங்கிருந்து அதாவது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் உதவியுடன் அவரை டெல்லிக்கு அழைத்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அபிநந்தன் அவர்களுடைய குடும்பத்தினரும் பஞ்சாப் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவருடைய அப்பா, அம்மா உள்ளிட்ட 5 பேர் அபிநந்தனை வரவேற்பதற்காக வாகா எல்லைக்கு ஏற்கனவே வந்திருக்கிறார்கள். நேற்று இரவு சென்னையிலிருந்து கிளம்பிய அவர்கள் டெல்லி வந்த அவர்களை டெல்லியிலிருந்து பாதுகாப்புத்துறை மற்றும் வெளியுறவுத்துறையை சார்ந்த அதிகாரிகள் அழைத்து தற்பொழுது பஞ்சாபிற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் வாகா எல்லைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்ற தகவலையும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 1 மணிக்கு பிறகுதான் இந்தியாவசம் அபிநந்தன் ஒப்படைக்கப்படுவார் என்ற அதிகாரப்பூர்வ தகவலை பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் தங்களுக்கு வழங்கியிருப்பதாக வெளியுறவுத்துறையை சார்ந்த அதிகாரிகளும் நம்மளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, சுசித்ரா, இந்திய ஹை கமிஷன் கிட்ட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்திய ஹை கமிஷன் ஒப்படைக்கப்பட்டு அவர் மூலமா பாகிஸ்தான் அதிகாரிகளும் சேர்ந்து வாகா எல்லையில அபிநந்தன் ஒப்படைக்கப்படுவார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இதுல ஹை கமிஷனருடைய ரோல் என்னவா இருக்கும்? IAF அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கப்படுவாரா, இல்ல குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படுவாரா? அந்த நடைமுறை என்ன? நிச்சயமாக, அதாவது போரில் சண்டையிட்டு அப்பொழுது கைது செய்யப்படும் ஒரு வீரரை அந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது, அதாவது உலக அளவிலான இருக்கும் ஒரு விதிமுறையாகும். அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் விமானப்படை அதிகாரிகளிடம்தான் அபிநந்தன் அவர்களை ஒப்படைப்பார்கள். அவர்களுடன் அவருடைய பெற்றோர்களும் இருக்கலாம், ஆனால் அதில் எது தவறுமில்லை. ஆனால் ஒப்படைக்கும் பொழுது இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ அதிகாரிகள் யாரோ அவர்களிடம், குறிப்பாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் விமானப்படையை சார்ந்த விமானி என்பதால் அவர் விமானப்படையினுடைய மூத்த அதிகாரிகள் அவரை வரவேற்பதற்காக எல்லையில் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது வரலும் இஸ்லாமாபாத்தில் இருக்கும் தூதரகத்தின் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் அவரை ஒப்படைத்து அந்த அதிகாரிகள் தான் பாகிஸ்தானில் இருந்து வாகா எல்லை வரைக்கும் அபிநந்தனை அழைத்து வருவதாக தகவல்களை வெளியுறவுத்துறை அமைச்சகமாக தெரிவித்திருக்கிறது. வாகா எல்லையில் இருந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அபிநந்தனுடைய குடும்பத்தினர் அவரை வரவேற்று அதன் பிறகு வாகாவில் இருந்து டெல்லி கொண்டு வருவார்கள் என்ற ஒரு தகவலையும் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது உறுதி செய்திருக்கிறது. தேவா, கிட்டத்தட்ட புதன்கிழமை காலை 8:30 மணி அளவில் பாகிஸ்தான் வசம் இருக்கிறார். அந்த அத்தனை மணிலேருந்து அவர் பாகிஸ்தான் கிட்ட இருக்காரு. கிட்டத்தட்ட 48 மணி நேரங்களை கடந்து விட்டது. 2 வீடியோக்களை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கு. ஒன்று அவர் பேசக்கூடியது, இன்னொரு அவர் அழைத்து செல்லும் போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள். தற்போது கடந்த 12 மணி நேரத்தில் உடல்நிலை எப்படி இருக்கு? அது தொடர்பான அறிவிப்புகள் ஏதாவது இருக்கா? அவர் உடல்நிலை குறித்த தகவலை பாகிஸ்தான் ஏதாவது தெரிவிச்சிருக்கா? அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இந்திய அரசாங்கத்திடமிருந்து வெளியிடப்படவில்லை என்றாலும், ஆனால் பாகிஸ்தானிடமிருந்து இந்திய அரசாங்கத்திற்கு அபிநந்தனுடைய உடல்நிலை குறித்த அறிவிப்புகளை கடந்த 2 நாட்களாகவே பாகிஸ்தான் அரசாங்கம் அனுப்பி வந்திருக்கிறது என்பது ஒரு தகவலை வெளியுறவுத்துறை அமைச்சகமாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அபிநந்தனுக்கு எந்த ஒரு தாக்குதலும் நடைபெறவில்லை எனவும் வாகா எல்லையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில்
பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய அபிநந்தன் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுவார். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகளிடத்திலும் விமானப்படை அதிகாரிகளிடத்தும் இந்திய பிரதிநிதிகளிடம் அவர் வாகா எல்லையில் ஒப்படைக்கப்படுவார் என்ற செய்தியை வாகா எல்லையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டோம். தற்போது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவருடன் இணையலாம். அதற்கு முன்னதாக கடந்த புதன்கிழமை நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தின் போது பாகிஸ்தான் எல்லையில் விழுந்த இந்திய விமானி விங் கமாண்டர் அபிநந்தனை பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அவரை மீட்டுக் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்தியா மேற்கொண்டது. அதன் அடிப்படையிலும் சர்வதேச சமூகங்கள் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையிலையும் அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் என்று பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் நேற்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் அறிவித்திருந்தார். அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியிலும் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி அவரை ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியாவும் வலியுறுத்தி வந்தது. இந்த இரண்டு வலியுறுத்தல்களுக்கு இடைப்பட்ட தருணத்தில் 2 நாட்களுக்குள்ளாக அவர் விடுவிக்கப்படுவார் என்று பாகிஸ்தான் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று பகல் சரியாக 1 மணிக்கு வாகா எல்லையில் இந்திய பிரதிநிதிகளிடம் அபிநந்தன் ஒப்படைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாட்டு பணிகளை இந்தியா தரப்பிலும் பாகிஸ்தான் தரப்பிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரியிடம் அபிநந்தன் ஒப்படைக்கப்படுவார். அவரும் பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகளும் வாகா எல்லை வரைக்கும் வந்து இந்திய பிரதிநிதிகளிடம் அபிநந்தன் ஒப்படைக்கப்படுவார்.